உயிருடைய தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிருடைய தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உதவியாளர் இராமேந்திரன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தனான அன்புறவுகளுக்கு நேரம் வணக்கம். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம் இராமேந்திரன். இன்று முதலில் நாங்கள் தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய 38வது நினைவேந்தல் நேற்றைய தினம் உலகமெங்கும் அனுஷ்டிக்கப்பட்டது, அஞ்சலி செலுத்தினார்கள். தமிழர் தாயகத்திலும் கூட வடக்கு கிழக்கில் அதிகமான இடங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டதாக செய்திகளினூடாக அறியக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், 38வது ஆண்டு நினைவேந்தல் எவ்வாறு, அவருடைய அஞ்சலி நிகழ்வுகள் எவ்வாறு சென்ற என்ற விடயத்தை கூறுவீர்களா? உண்மையான உண்மையில தியாகதீபம் திலீபன் அண்ணாவினுடைய 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே மிகவும் உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே மனதுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விடயமாகத்தான் இது அமைந்திருக்கின்றது என்று சொன்னால், முன்னர் ஒரு வரையறுக்கப்பட்டதாக அந்த நினைவேந்தல்கள், இப்போ யாழ் மாவட்டம் என்று சொன்னால் ஒரு முதன்மையாக நல்லூர், யாழ் பல்கலைக்கழகம், அதே போன்று ஒரு சில இடங்களிலே ஒரு ஒரு வரையறுக்கப்பட்டதாக ஒரு தீர்மானிக்கப்பட்ட இடங்களில் அந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படும். கிளிநொச்சி மாவட்டம் என்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு இடம், வவுனியாவில் என்றால் வவுனியாவில் ஒரு இடம், மன்னாரில் என்றால் ஒரு இடத்துல ஒழுங்கமைக்கப்பட்ட இடம், அப்படியாக ஒரு அரசியல் கட்சிகள் இல்லை ஒரு ஒரு பொது அமைப்பினர் ஏதோ இந்த விடயங்களோடு தொடர்பட்ட தரப்பினருடைய ஒரு ஒழுங்கமைப்பிலே அவ்வாறான நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இதுவரை காலம். ஆனால் இந்த வருடம் பார்த்தீர்களானால் அது தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய அந்த நினைவேந்தல் நிகழ்வு என்பது தமிழர் தாயகத்திலே கிராமங்கள் தோறும் அந்த நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக சமூக மட்ட அமைப்புகள், கடத்தொழிலாளர் அமைப்புகள், சன சமூக நிலையங்கள், விளையாட்டுக் கழகங்கள், ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு சமூக மட்ட அமைப்பு ஊடாக ஒரு கிராமங்களிலே அவ்வாறான நினைவேந்தல்கள் முன்னெடுக்கப்பட்டு, அதிலும் குறிப்பாக 12 நாட்கள் அந்த இடங்கள் ஒரு பிரமாணம் செய்யப்பட்டு சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய திருவுருவப்படம் அங்கே வைக்கப்பட்டு தினம்தோறும் காலையில் மாலையில் அவருக்கு அந்த அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு இறுதியாக நேற்றைய தினம் அவர் உயிரிழந்த அந்த நேரத்திலே அனைத்து இடங்களிலுமே அதற்கான ஒரு அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அவை மிக ஒரு மனதுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையிலே அந்த தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய அந்த தியாகம் தற்போது போற்றப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டுமானால், கடந்த நிகழ்ச்சியில் கூறியதை போன்று அந்த தியாகதீபம் திலீபன் அவர்கள் தன்னுடைய அந்த தியாக பயணத்தை, தியாக வேள்வியை நிறைவுறுத்திய அந்த காலகட்டத்திலே பிறந்திருக்காத இல்லை அன்று சிறுவர்களாக விவரம் தெரியாத ஒரு சிறு குழந்தைகளாக இருந்தவர்கள் கூட இப்போது தியாகதீபம் திலீபன் அவர்களுக்காக மிகவும் ஒரு உணர்வுபூர்வமாக ஈடுபாட்டோடு அவர்கள் அந்த நினைவேந்தல்களை முன்னெடுத்து வந்த விடயம் என்பது உண்மையிலே நாங்கள் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயம், அதான் ஒரு படிநிலை முன்னேற்றமாக நாங்கள் கொள்ள முடியும். உண்மையிலே தியாகதீபம் திலீபன் அவர்கள் தன்னுடைய 23வது வயதிலே ஒரு அளப்பெரிய ஒரு தியாகத்தை தன் சார்ந்த இனத்துக்காக அவர் ஆற்றியிருந்தார். யாராலுமே கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. 12 நாட்கள் ஒரு துளி நீராகாரமின்றி அவர் தன்னைத்தானே இனத்துக்காக மெல்ல மெல்ல உருக்கி அந்த இன விடுதலைக்காக ஒரு வழி சேர்க்கின்ற ஒரு விடயத்தை தியாகதீபம் திலீபன் அவர்கள் மேற்கொண்டிருந்தார். இன்றளவும் உலகத்திலே அவ்வாறான ஒரு தியாகம் ஒவ்வொருமே மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. ஒரு உலகத்துக்கு அஹிம்சாவாதியாக சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி அடிகளாக கூட அவர் கூட தியாகதீபம் திலீபன் அவருடைய தியாகத்துக்கு முன்னால் கிட்டவும் நிற்க முடியாத அளவுக்கு தான் அவருடைய அந்த தியாகத்தினுடைய உன்னதம் இருக்கின்றது. மிகவும் ஒரு காத்திரமாக, உறுதியாக, ஒரு நேர்த்தியாக அவருடைய அந்த இது வெறுமனே ஒரு ஆர்வ கோளாறுத்தனமாக ஏதோ ஒரு முடிவெடுத்து விட்டோம் என்பதற்காக அல்லாமல் மிக கச்சிதமாக என்று அவர் அந்த ஒரு தியாக பயணத்தை ஆரம்பிக்கின்ற போது அந்த சொல்லுவார்கள், அந்த மருத்துவ ரீதியாக அந்த இனிமா கொடுத்து அந்த வயிற்றில் இருக்கின்ற உணவுப் பொருட்களை எல்லாவற்றையுமே வெளியேற்றியதற்கு பிற்பாடு அந்த உண்ணா நோன்பை அவர் ஆரம்பிக்கிறார். அதுதான் உண்மையிலே ஒரு சில போராட்டங்கள் எல்லாம் நடைபெறும். கருணாநிதியுடைய உண்ணாவிரத போராட்டத்தை எடுத்துக்கொண்டால் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்திலே ஒரு அதிலே மெரினா பீச்சிலே ஒரு கடற்கரை காத்து குதூகலமாக ஒரு தலையிலே மனைவியும் காலிலே துணைவியுமாக இருந்து அவர் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திவிட்டு சென்றார். அப்படியான உண்ணாவிரத போராட்டங்களோட ஒப்பிடுகின்ற போது தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டம் என்பது மிகவும் உறுதியாக, ஒரு நேர்மையாக அவர் தன்னை ஒரு அந்த 12 நாட்களும் தூய்மையாக தன்னை உடல் பொருள் ஆவியை அவர் தன்னுடைய இனத்துக்காக ஒப்படைத்தார். அது மாத்திரமல்லாமல் மிக இறுக்கமாக தன்னை எப்பாடுபட்டேனும் தன்னை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. தன்னுடைய விருப்பமின்றி தனக்கு ஒரு உணவோ இல்லை மருந்து பொருட்களோ எதையுமே
தன்னுடைய உடலிலே செலுத்தக்கூடாது. அந்த 5 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதனூடாக தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு ஒரு வழி சேர்க்கப்பட வேண்டும். அந்த லட்சியம் நிறைவேற வேண்டும், இல்லையென்றால் நான் சாக வேண்டும். இந்த 2த்த ஒன்றுதான் நடைபெற வேண்டும். ஆகவே இதற்கு இடைப்பட்ட நேரத்திலே என்னை காப்பாற்றுவதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்கக்கூடாது என்பதை ஒரு சத்திய வாக்காக பெற்றுக்கொண்டுதான் அவர் அந்த ச தியாக வேள்வியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஆகவே அந்த ஏன்னா நீங்க பாருங்கள், இப்படியான ஒரு உறுதிமிக்க ஒரு நிலை 23 வயதியான தியாகதீபம் ராசையா பார்த்திபன் என்கின்ற அந்த தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய மனதிலே இருக்கின்றார் என்று சொன்னால், அவர் எவ்வளவு தூரம் அந்த எங்களுடைய இனத்தை நேசித்திருக்கின்றார், எங்களுடைய இன விடுதலை அவர் தன்னுடைய ஒரு லட்சியமாக கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு வாழ்ந்து முடித்து ஆசாபாசங்களை எல்லாம் ஒரு துறந்தவர்கள் கூட இன்றும் மேலும் மேலும் விடயங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கூட ஒரு 23 வயதிலே அதற்கு முன்பு பல போர்க்களங்களை கண்டு பல விழுப்புண்களை அடைந்து அவர் ஒரு ஒரு தீரமிக்க ஒரு போராளியாக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு 12 நாட்கள் ஒரு துளி நீராகாரம் அருந்தாது அவர் தன்னுடைய ஒரு இனத்துக்காக அவர் அந்த தியாக பயணத்தை அவர் மேற்கொண்டது என்பது உண்மையிலே அது இன்று பார்க்கின்ற போது உண்மையிலே அந்த அதனுடைய மகத்துவம் தான். உண்மையில் அதை இன்றைய தலைமுறையினர் ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அந்த தியாகதீபம் திலீபன் அவர்களுக்கான அந்த தங்களுடைய வரலாற்று கடமையை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து உண்மையில ஒவ்வொரு கிராமங்களிலும் அதற்கான நினைவேந்தல்கள் கடந்த காலத்தோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் என்பது ஒரு பரவலாக்கப்பட்டிருக்கின்றது. இந்தவித ஒரு அமைப்பு ரீதியாக அரசியல் ரீதியான தலையீடுகள் இன்றி இப்ப பிரதான நிகழ்வுகள் அரசியல் தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் கிராம மட்டங்களில் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வுகள் என்பது எந்தவித அரசியல் தலையீடுகளும் இல்லாமல் ஒரு சுயாதீனமாக மக்கள் அமைப்புகளாக அந்த விடயங்களை முன்னெடுக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு வளர்ச்சி நிலையை அடைந்திருப்பது என்பது நாங்கள் ஒரு ஆறுதலாக பார்க்கக்கூடிய ஒன்று. அதேபோன்று நல்லூரிலும் தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் வழக்கமாக இடம்பெறுகின்ற இடங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழகம், அதேபோன்று கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை என தமிழர் தாயகத்திலே பல்வேறு இடங்களிலே தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் மிகவும் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் கொழும்பில் இருந்த நேரத்தில் அவர் கொழும்பிலே தான் தங்கியிருந்த அந்த இடத்திலே தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய புகைப்படத்தை திருவுருவப்படத்தை வைத்து அங்கே தியாகதீபம் திலீபன் அவர்களுக்கான ஒரு அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார். ஆகவே இப்படியாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே தியாகதீபம் திலீபன் அவர்களுக்கு மிகவும் உணர்வெழுச்சியோடு 38வது ஆண்டு நினைவேந்தல் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்தவர். 5 அம்ச கோரிக்கையை முன்வைத்து அந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு நீங்கள் கூறினது போல் உலகத்துக்கே ஒரு முன்னுதாரணமாக இந்த போராட்டத்தின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தியது. காந்தியை கூறினீர்கள், உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தினார்கள் என்று நீங்கள் கூறும்பொழுது, அதே நேரத்தில் நீங்கள் கூறினீர்கள் பல்வேறு இடங்களில் உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தினார்கள் என்று கூறும்பொழுது, ஆரம்பத்தில் நீங்கள் கூறினீர்கள் மனதுக்கு ஆறுதல் அளிக்கின்றது என்று நீங்கள் கூறினீர்கள். அது எனக்கு அந்த கேள்வியை கேட்கும் பொழுது என்னவோ இதில் இருக்கின்றது போல் தெரிகின்றது. இப்போ நீங்கள் இன்னொரு விடயத்தை பாருங்கள். கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், தியாகதீபம் திலீபனுடைய நினைவேந்தல்கள் வரும் பொழுது உடனடியாக இலங்கை அரசாங்கம் ஒரு முட்டுக்கட்டையை போடுவார்கள், தடைகளை கொண்டு வருவார்கள், நீதிமன்றத்தினூடாக தடைகளை கொண்டு வருவார்கள், தனி நபர்களுக்கும் அங்கே நடத்தக்கூடாது அப்படி இப்படி என்றெல்லாம் கூறுவார்கள். இந்த அரசாங்கம் விடுவித்திருப்பது, அதாவது எந்த ஒரு தடையும் இல்லாமல் அங்கங்கே சில இடங்களில் தடைகள் இல்லை சம்பவங்கள் நடைபெற்றதாக கூட அறியக்கூடியதாக இருக்கின்றது. அனுர குமார திசாநாயக்கா அவர்கள் என்ன காரணத்துக்காக எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த நினைவேந்தலுக்கு பட்டும் படாமல் அனுமதித்தார்கள் என்று நீங்கள் இது அவர்களுடைய ஒரு நகர்வு நல்லொரு விதமாக பார்க்கிறீர்களா? உண்மையிலே இப்போ இந்த ஆட்சி மாற்றம் என்பது ஒரு விதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மறந்துவிட முடியாது. ஆனால் அதை அவர்கள் ஒரு மனப்பூர்வமான ஒரு மாற்றமாக நின்று நிலைக்கக்கூடிய வகையிலே நினைவேந்தல் என்பது ஒரு மக்களுடைய ஒரு அடிப்படை உரிமை என்கின்ற அந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய சுட்டிக்காட்டுதலுக்கு அமைவாக அவர்கள் ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். இலங்கையிலே ஒரு 2 பட்ட நிலைமை இருப்பதை நாங்கள் கடந்த காலத்தில் சுட்டிக்காட்டி வருகின்றோம். ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் ஒரு சில விடயங்களிலே நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட பாதுகாப்பு தரப்பினர் அதுக்கு ஒத்துழைக்காத தன்மை இருக்கின்றது. குறிப்பாக தையிட்டி விகாரை உள்ளிட்ட காணி விடுவிப்பு உள்ளிட்ட விடயங்களிலே அரசாங்கமும் இராணுவமும் ஒரு நேரெதிர் திசைகளிலே பயணித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். ஏற்கனவே நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே அந்த விடயங்களை சுட்டி காட்டியிருக்கிறோம். ஆகவே நினைவேந்தல் விடயமும் அந்த அவ்வாறான இருதுருவ நிலைப்பாட்டுக்குள்ளே சிக்கப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது.
இராணுவத்தினர், பாதுகாப்பு தரப்பினர், புலனாய்வுத்துறையினருடைய கெடுபிடிகள் என்பது அது எப்போதுமே மாறாத ஒன்றாக இருக்கின்றது. ஒரு மறைமுகமாக அவர்களுக்கு அந்த ஆட்சியாளர்களிடமிருந்து வருகின்ற நெருக்குவாரங்கள் என்பது குறைவாக இருக்கும். அதாவது இந்த பாதுகாப்பு தரப்பினரை முடுக்கிவிட்டு தமிழர்களுடைய அந்த நினைவேந்துகின்ற விடயங்களிலே ஒரு பாரிய ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்துகின்ற தன்மைகள் குறைவடைந்திருக்கும். ஒப்பீட்டளவிலே அது குறைவடைந்திருக்கும். என்னால் இவர்களினால் ஒரு மாற்றம் என்று வந்து இவர்கள் அவ்வாறான ஒரு விடயத்தை செயல்படுத்திவிட முடியாது. அதே நேரத்திலே நீங்கள் கேட்ட கேள்வி இப்ப தற்போது ஜெனிவா மனித உரிமை பேரவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இங்கே நடைபெறுகின்ற இப்படியான விடயங்களை எல்லாம் தங்களுக்கான ஒரு முன்னேற்றகரமான விடயமாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கடந்த கால அரசாங்கங்களும் இவ்வாறான ஜெனிவா மனித உரிமை அமர்வு வருகின்ற போதெல்லாம் அதற்கேற்றவாறு இவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை இங்கே முன்னெடுப்பார்கள். ஒன்று, இனவாத ரீதியாக தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைப்பதற்காக இவ்வாறான அடக்குமுறைகளை மேற்கொள்வார்கள். அதாவது இவ்வாறு தமிழர்கள் தங்களுக்காக உயிர் நீத்தவர்களை ஒரு நினைவேந்துகின்ற போது அந்த நினைவேந்தலை தடுத்து நிறுத்துவதன் ஊடாக சிங்கள இனவாதிகளை குதூகலப்படுத்துவது ஒரு பக்கம். அதே நேரத்தில் இப்படியான சில விடயங்களை அனுமதிப்பதன் ஊடாக சர்வதேச நெருக்குவாரங்களிலிருந்து தங்களை தப்பித்துக் கொள்வதாக இப்படியான ஒரு இரட்டை நிலைப்பாட்டோடு இந்த அரசாங்கங்கள் பயணித்து வருகின்ற நிலைமையில்தான் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இந்த ஜெனிவாவை எதிர்கொள்வதற்கு, அவர்களுக்கு சர்வதேசத்தை எதிர்கொள்வதற்கு இந்த நினைவேந்தல் விடயம் கூட அவர்களுக்கான ஒரு ஆயுதமாக அவர்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள். ஏற்கனவே அவர்கள் ஒவ்வொரு விடயங்களையும் அவ்வாறுதான் முன்னகர்த்தி வருகின்றார்கள். இந்த விடயத்தை கூட இப்ப ஒரு சமகால அமர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது கூட இறுதியாக அங்கே அவர்கள் இந்த விடயத்தை கொண்டு வந்த பாருங்கள், தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தல் எந்தவித நெருக்குவாரமும் இல்லாமல் அரசாங்கம் அதற்கான அனுமதியை வழங்கி இருக்கின்றது. கடந்த காலத்தை விட இந்த அரசாங்கம் இந்த விடயங்களை எல்லாம் செய்திருக்கின்றனர். தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே கிடைத்த ஒரு வழியிலே அவர்கள் தங்களுடைய ஒரு மனதிலே இருக்கின்ற அந்த உணர்வுகளை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் அதை தனக்கு சாதகமாக ஒரு பயன்படுத்திக் கொள்கின்ற நிலைமை இருக்கின்றார். அவர்கள் இந்த ஜெனிவாவிலோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த அமர்விலோ இல்லை அடுத்த அமர்விலோ அவர்களுக்கு இது ஒரு முன்னேற்றகரமான நிலைமையாக இதுவும் ஒரு விடயமாக அங்கே சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்றாக அது அமைந்திருக்கும். ஆகவே அதை நோக்கியதாக இந்த நினைவேந்தல் விடயம் என்பது அரசாங்கத்தால் தங்களுக்கு ஏற்றவாறு திசை திருப்பக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே உள்ளார்ந்தமாக அவர்களுக்கிடையே இருக்கின்ற விடயம் இந்த அரசாங்கம், நான் நினைக்கிறேன் சந்திரசேகர் அவர்கள் அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகர் அவர்கள் நல்லூருக்கு வருகை தந்தது என்பது அவர்கள் ஒருவேளை அதனுடைய பாரூர தன்மைகளை அவர்கள் உணராமல் செய்தார்களா, இல்லை அதிலே அவர்கள் ஏதாவது ஒரு விடயங்களை சாதிக்க வேண்டும் நினைத்தார்களா தெரியவில்லை. தாங்கள் வந்தால் நிச்சயமாக இவர்கள் எதிர்ப்பார்கள் என்று தெரிந்து கொண்டு அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வந்தார்களோ தெரியவில்லை. ஆனால் ஒரு இலங்கையினுடைய நீங்கள் அடிக்கடி சுட்டிக்காட்டுவதை போன்ற ஒரு இலங்கை தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தலாக இருக்கட்டும், இல்லை மாவீர நாளாக இருக்கட்டும், அது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம், பயங்கரவாதிகள் என்ற கோணத்திலே அவர்கள் அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டால் இவர்கள் தடைகளை ஏற்படுத்தி நெருக்கடிகளை கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அரசாங்கம் ஒரு பயங்கரவாத தரப்பாக அடையாளம் சூட்டப்பட்ட, ஏற்கனவே தெரியும், நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில பார்த்திருக்கிறோம், தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய புகைப்படத்தை வைத்திருந்ததற்காகவே யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை சேர்ந்தவர்களும் அந்த உணவகத்திலே கடமையாற்று ஒருவரும் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்திலே அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டது, பின்னர் புனையிலே விடுவிக்கப்பட்டதெல்லாம் நடைபெற்றது. ஆகவே அவர்கள் தியாகதீபம் திலீபனை கூட ஒரு பயங்கரவாதத்துடைய குறியீடாகத்தான் இந்த அரசாங்கம் வரையறுத்து வைத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த அரசாங்கத்துடைய ஒரு அமைச்சர் ஒருவரே அங்கே வருகின்றார் என்று சொன்னால் தங்களுடைய நிலைப்பாட்டை ஒன்று அவர்கள் மறுதளித்திருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கின்றது. அதாவது தியாகதீபம் திலீபன் என்பவர் ஒரு இனமத மொழி பேதமின்றி ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு தியாகி என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் அதை அங்கீகரிக்கின்றார்களா? அதை ஒருவேளை இவர்கள் அனுமதித்திருந்தால் நாங்கள் அந்த ஒரு கோணத்திலே அந்த விடயங்களை கொண்டு சென்றிருக்க முடியும். அது எதிர்காலத்திலே அது இந்த நினைவேந்தல்களுக்கான ஒரு வெளிச்சேர்க்கக்கூடிய ஒன்றாகவும் இருந்திருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த நல்லூரிலே அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு அநாகரிகமான செயல் அரங்கேற்றப்பட்டது. ஆனால் ஒருவேளை இப்படி ஒன்று நடைபெறும் என்று தெரிந்துதான் இவர்கள் அங்கே சென்று அதை ஒரு குழப்பகரமான ஒன்றாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வந்தார்களா என்பதை கூட நாங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. என்றால் இந்த அரசாங்கம் ஒரு முற்றுமுழுதாக ஒவ்வொரு விடயங்களையுமே நாங்கள் மிக நிதானமாக கடந்து செல்ல வேண்டி இருக்கின்றது. ஒரு சின்ன ஒரு ஆறுதலான விடயங்கள் வருகின்ற போது அதை ஒரு பெரிய தலைகள் மாற்றமாக தலையிலே வைத்து கொண்டாடக்கூடிய நிலைமை இல்லை என்றால் இந்த அரசாங்கம் இன்று வரை அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய அந்த இனப்பிரச்சனை தொடர்பான ஒரு அடி ஆழத்தை அவர்கள் பகிரங்கமாக சிங்கள மக்கள் மத்தியிலோ உலகத்தார் மத்தியிலோ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. இந்த ஒரு வருடம் ஆகிவிட்டது, சாதாரண விடயம் அல்ல. இந்த ஒரு வருடத்துக்குள்ளாக இலங்கையினுடைய பல்வேறு அரசியல் நிலவரங்கள் மாற்றம் அடைந்திருக்கின்றது.
அந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள்ளாக இதுவரை இலங்கையினுடைய ஜனாதிபதி அன்றோமர் திசநாயக்கா அவர்கள் தமிழ் மக்களுடைய விவகாரம் தொடர்பாக ஒரு உள்ளார்ந்தமான எந்த ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிடவில்லை. ஒரு மேம்போக்குத்தனமாக புதிய அரசியலமைப்பினூடாக எல்லாவற்றையும் நாங்கள் மாற்றுவோம் என்று ஒரு மந்திரவாதியை போன்று கதை கூறிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர தமிழ் மக்களுடைய விடயங்களை எப்படி தீர்க்கப் போகின்றோம், அதனுடைய நியாயத்தன்மைகள் என்ன என்பதை இதுவரை வெளிப்படையாக கூறவில்லை. அப்படியான கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற போது இது ஒரு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு இப்போது அவர்கள் தாங்கள் ஏனையவர்களை விட தாங்கள் ஒரு மாறுபாடானவர்கள், தாங்கள் அந்த இனவாத பின்னணியிலே இல்லாதவர்கள் என்பதை காட்டிக் கொள்வதற்காகவும் சர்வதேச சமூகத்திலே ஒரு நன்மதிப்பு பெற வேண்டும். இப்படியான பல காரணிகள் இதற்காக அடிப்படையில் இருக்கின்றது என்பதை தான் நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட முடியும். ஆம். தமிழ் மக்கள் இவ்வாறு சுயாதீனமாக இந்த நினைவேந்தலை செய்து விட்டார்கள் என்பதற்காக இந்த அரசாங்கம் முற்றுமுழுதாக தடை தளர்த்தி விட்டது என்று நாங்கள் கருதிவிட முடியாது. அதற்கான பின்னணி காரணங்கள் இதுவாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய அவதானம். பின்னணி காரணங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் அவர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் வந்தார்களோ என்று கூட நீங்கள் இப்பொழுது கேள்வி ஒன்று எழுப்பும் பொழுது, நம்மவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அங்கே தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தலின் பொழுது அங்கே குழப்பம் ஏற்பட்டதாக இருந்தது. என்ன குழப்பம்? உண்மையிலே நேற்றைய தினம் நல்லூர் தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய அந்த நினைவு முற்றத்திலே நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டு மக்கள் உண்மையிலே ஒரு பெரும் எண்ணிக்கையான மக்கள் வளமை போன்று அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி தியாகதீபம் திலீபன் அவர்களுக்கு உணர்வுபூர்வமாக தங்களுடைய அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள். அந்த அஞ்சலி நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நேரத்திலே ஒரு ஒரு நபர் ஒருவர் அங்கே துண்டு பிரசுரங்களை வழங்கியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நினைவேந்தலிலே அரசியல் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு அரசியல் கட்சிகளுக்கான ஒரு அரசியல் தரப்பினருக்கான ஒரு அறிவுறுத்தல் என்ற பெயரிலே அந்த துண்டு பிரசுரம் ஒரு அனாமதயமாக ஏற்பாட்டு குழு என்ற பெயரிலே தயாரிக்கப்பட்டு அது விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக அங்கு நின்ற மக்களிடம் அந்த துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்ட போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாட்டாளர்களாக இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நபர்கள் அந்த நபரை பிடித்து அவரை ஒரு கடுமையாக ஒரு தாக்கம் உட்பட்டு அவரை ஒரு பலப்பிரயோகத்தோடு தான் அவரை அங்கிருந்து வெளியேற்றியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இப்படியான விடயம், அதாவது ஏற்கனவே சந்திரசேகர் அவர்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட விடயம் சகல தரப்பினராலுமே எந்த ஒரு அடிப்படையில் கூட அதை நியாயப்படுத்திவிட முடியாத அளவுக்கு சகல தரப்பருமே அதை எதிர்த்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே மேலும் அந்த அரசியல் நினைவேந்தலிருந்து அரசியல் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்து வருகின்றது. அவை கிட்டத்தட்ட அதை வலுப்படுத்தக்கூடிய வகையில் தான் அந்த துண்டு பிரசுரமும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நினைவேந்தல் மாவீரர்களுடைய தியாகம் அந்த விடயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இவ்வாறான விடயங்களிலே யாரையுமே நாங்கள் தடுத்து விட முடியாது, இவர் தான் பெற வேண்டும், இவர் வரக்கூடாது என்று நாங்கள் வரையறுத்து விட முடியாது. அந்த வரையறுக்கின்ற உரிமை கூட ஒரு அரசியல் கட்சிகளுக்கோ அரசியல் கட்சி சார்ந்தவர்களுக்கோ கிடையாது. ஆகவே இப்போது இந்த நினைவேந்தல்லே தங்களை நுழைத்திருக்கின்ற இந்த அரசியல் தரப்பு இதிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு அந்த துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த துண்டு பிரசுரம் விநியோகித்த நபர் வருகின்ற தகவல் அடிப்படையில் பார்க்கின்ற போது அவர் ஒரு சம்பளத்துக்காக அமர்த்தப்பட்டு அந்த துண்டு பிரசுரங்களை அங்கே விநியோகிக்க நியமிக்கப்பட்ட ஒரு நபர் என்றும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எது அப்படி இருந்தாலும் அந்த இடத்திலே அப்படியான ஒரு அசம்பாவிதத்தை தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை தான் இந்த இடத்திலே கூற முடியும். அவர் ஒவ்வொருவரும் பிழை செய்கிறார்கள், அவர்கள் குழப்புகிறார்கள் என்று நாங்கள் எல்லோரையும் சுட்டி காட்டுகிறோம். ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு அமைப்புகள், ஒவ்வொரு அமைச்சர்கள், ஒவ்வொருவரையும் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். ஆனால் வருடம் ஏதோ சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் தமிழ் மக்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காமல் தியாகம் செய்த தியாகதீபன் திலீபன் அவர்களுடைய இந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, மாவீரர் நாள் நடக்கும் பொழுது தொடர்ச்சியாக வருடம் ஏதோ ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா? ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது? இதனால் தான் மற்றவர்கள் எங்களை சாதகமாக, தங்களுக்கு தேவையான நேரங்களில் இந்த வாரான விடயங்களை சாதகமாக பயன்படுத்துகிறார்கள். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா? உண்மையிலே ஒரு வேதனையான விடயம் தான். குறிப்பாக தியாகதீபன் திலீபன் அவர்களுடைய நினைவு தினம் வந்தாலே ஒரு சர்ச்சைகளோடு தான் கடந்த ஒவ்வொரு வருடங்களும் இடம்பெற்று வருவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அவர்கள் எப்போதுமே தாங்கள்தான் ஒரு இந்த நினைவேந்தல்களுக்கு உரித்துடையவர்கள் என்ற அடிப்படையிலே அங்கே ஒரு ஏட்டிக்கு போட்டியாக அந்த நல்லூர்ல இருக்கின்ற தியாகதீபன் திலீபன் நினைவாலயம் என்பது ஒரு தடவை மணிவண்ணன் தரப்பிடம் இருக்கும், இன்னொரு தடவை ஜனநாயக போராளிகளிடம் இருக்கும். பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முந்திக்கொண்டு அவர்கள் தங்களுடைய ஆளுகை அதுக்குள்ளே கொண்டு வருவார்கள். அந்த வகையில் இந்த முறையும்
தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து அந்த விடயத்தை அரங்கேற்றி இருக்கின்றார்கள். கடந்த வருடங்களிலும் காவடி எடுத்து வந்தபோது அந்த காவடி எடுத்து வந்தவரை உள்ளே அனுமதிக்க விடாத விடயங்கள், அவர்கள் அங்கே வருகின்ற போது தள்ளு முள்ளுப்பட்டு அந்த சுடரேற்றப்பட்ட அந்த சுடர் கீழே விழுந்து அந்த கற்பூரம் அந்த நெருப்பு ஒருவர் மீது பட்டு காயங்கள் ஏற்பட்ட விடயங்கள், அப்படி ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொரு தடவையும் தியாகதீபம் திலீபன் அவர்களுடைய அந்த நினைவேந்தல் என்பது ஒரு சர்ச்சைகளோடு சம்பந்தப்படுவதாகத்தான் இது உண்மையிலே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது என்று தமிழ் தேசியம் என்று அவர்களை விட இப்ப சந்திரசேகர் போன்றவர்கள் என்ன நோக்கத்துக்காக வந்தார்களோ இல்லையோ உண்மையிலே தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தியாகதீபன் திலீபனை நேசிப்பதாக கூறிக்கொண்டிருப்பவர்கள் கூட உண்மையிலே ஒரு அந்த அதை ஒரு கொச்சைப்படுத்துகின்ற வகையிலான செயல்பாடு என்று நீங்கள் இணையதளத்தில் தியாகதீபன் திலீபன் நினைவேந்தல் என்ற ஒரு செய்தியை அடிக்கின்ற போது ஒரு எதிர்மறையான செய்திகள்லாம் அதிகமாக பார்க்கப்படுகின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீங்களானால் இப்ப தியாகதீபன் திலீபன் நினைவேந்தல் நல்லூர் என்று நீங்கள் கூகுளில் இணையதளத்தில் தேடுவீர்களாக இருந்தால் முன்னுக்கு வரப்போகின்ற செய்தி இப்போது இவர் அந்த துண்டு பிரசுரம் வழங்கியவர் நைய புடைக்கப்பட்டதும் சந்திரசேகர் கலைக்கப்பட்டதும் அந்த காவடி எடுத்து வருகின்ற போது அவர்கள் அனுமதிக்கப்படாமல் தள்ளு முள்ளுப்பட்டு தீக்காயங்கள் ஏற்பட்டது. இப்படியான விடயங்கள்லாம் முதன்மையாக வருகின்றது என்னென்று சொன்னால் அந்த இணையதளத்தில் எது அதிகமாக நாங்கள் தேடுகின்றோமோ அதைத்தான் பார்வையாளர்கள் மத்தியிலே முன் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. ஆக இப்படியான சம்பவங்கள் எல்லாம் வரலாற்றை திரிவுபடுத்தக்கூடியதாக நாளை ஒரு 5 வருடங்களோ 10 வருடங்களுக்கு பின்னர் இந்த இணையதளத்தின் ஊடாகவே வரலாற்றை தரிசிக்கின்ற தலைமுறையினரிடையே தியாகதீபன் திலீபன் என்று சொன்னால் ஒரு பிரச்சனைக்குரியவர், எதுக்கு எங்களுக்கு வம்பு, பேசாம அதை விட்டு விடுவோம் என்று அவர்கள் அதை விட்டு கடக்கக்கூடிய ஒரு நிலை ஆபத்து இருக்கின்றது. ஏன்னால் எங்களுடைய அந்த தியாகங்களுடைய நேரடி பரிச்சயம் இல்லாமல் இணையதளத்தின் ஊடாக இந்த விடயங்களை தரிசிக்கின்ற ஒருவருக்கு அவர் இணையதளத்தின் ஊடாக அதை தேடுகின்ற போது தியாகதீபன் திலீபன் என்றால் பிரச்சனைக்குரியவர், நல்லூர் என்றால் பிரச்சனைக்குரியது, ஆகவே அதை விட்டு கடந்து செல்வோம் என்பதாக அவர்கள் சிந்திக்கக்கூடும். ஆகவே நாங்கள் வரலாற்றில் எதை நாங்கள் விட்டு செல்கின்றோம்? குழப்பங்களை, இப்படியான ஒரு சிக்கல்களை தான் நாங்கள் விட்டு செல்கின்றோம். ஆகவே உண்மையில இது ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிலே நாங்கள் அதான் சொன்னேனே, ராஜபக்சேகள் இனத்தை அழித்து கொன்றொழித்தவன் கூட அந்த இடத்திலே வந்தால் கூட அந்த இடத்திலே அவனை சரியா உரிய முறையிலே அந்த அஞ்சலி நிகழ்வை செலுத்துவதை அனுமதித்து விட்டு அதற்கு வெளியே அவர் சென்றதுக்கு பிற்பாடு அவருக்கான பொறுப்பு கூறலை வலியுறுத்துவதும் இல்லை அவர்களுடைய உண்மை முகங்களை நாங்கள் அம்பலப்படுத்துவதும் அது எங்களுடைய இடப்பாடு. ஆனால் அந்த இடத்திலே அந்த இடத்துக்குரிய முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுத்தாக வேண்டும். தியாகதீபன் திலீபன் அவர்கள் உண்மையில 38 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றும் அவன் பசியோடு தான் இருக்கின்றான். அதுவும் அந்த நல்லூர் அந்த வீதியிலே அவனுடைய ஆன்மா இன்றும் உலாவிக் கொண்டுதான் இருக்கும். அந்த செப்டம்பர் 26ஆம் தேதி 10:48 அவன் உயிர் பிரிந்த அந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு ஒரு கனத்த இதயத்தோடு ஒருவரும் கடந்து செல்கின்ற நேரத்திலே இப்படியான ஒரு அடாவடித்தனங்கள் அங்கே அரங்கேறுவது என்பது அந்த மக்களுடைய அந்த தியாக உணர்வுகளையும் அந்த மனநிலைகளையுமே ஒரு வலுக்கட்டாயமாக திசை திருப்புகின்ற வகையிலும் அது தொடர்பான ஒரு எதிர்மறையான ஒரு நிலை சிந்தனையோடு அவர்கள் வெளியேறி செல்லக்கூடிய ஒரு நிலைமையை தான் அது உருவாக்கும். ஆகவே இது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். நீங்கள் கேட்டதை போன்று நிச்சயமாக இதெல்லாம் முடிவுக்கு வராதா என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே உறவுகளுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகின்றேன். பல வருடங்களாக ஒரு பொது நினைவேந்தல் கட்டமைப்பு தொடர்பாக நாங்கள் உரையாடி வருகின்றோம். வடக்கு கிழக்கு தழுவியதாக ஒரு பொது நினைவேந்தல் கட்டமைப்பு என்று உருவாக்கப்பட வேண்டும். அதனூடாக இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போதுதான் இப்படியான ஒரு அசம்பாவிதங்களை நாங்கள் தவிர்க்க முடியும். அதிலும் குறிப்பாக மூத்த போராளியாக இருக்கின்ற பசிர் காக்கான்னு சொல்லப்படுகின்ற முத்துக்குமார் காக்கான் அவர்கள் இந்த விடயத்திலே முன்வர வேண்டும். இப்போது இருப்பவர்களிலே இந்த விடயத்திலே ஒரு தகுதியான ஒருவர் என்று சொன்னால், பொருத்தமான ஒருவர் என்று சொன்னால் காக்கான ஒருவரால் மட்டும்தான் இந்த நினைவேந்தல் கட்டமைப்பை தலைமை தாங்கி நடத்த முடியும். அவர் தன்னுடைய பணிகள் என்ன இருந்தாலும் அவர் அந்த தலைமை பொறுப்பில் இருந்தோடு செயல்படக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களை அந்த கட்டமைப்பு ரீதியாக வலுப்படுத்தி கொண்டு ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு அதனுடைய உண்மையாக என்று இப்படியான நாட்களிலே அவர் மௌன விரதம் இருப்பார், உண்ணா நோன்பு இருப்பார், மாவீர நாளிலும் அவ்வாறு தான் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை அவர் ஒரு அர்ப்பணிப்போடு அந்த விடயங்களை எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே அவரை விட்டால் வேறு ஒரு பொருத்தமான ஒரு நபராக இருக்க முடியாது. ஆகவே அவர் தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு வடக்கு கிழக்கிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலும்
இந்த முன்னாள் போராளிகளோடு தொடர்பட்டதாக, இந்த மாவீரர் விடயங்களோடு தொடர்பட்டவர்களாக இருக்கின்ற ஒரு பொதுநிலையிலே அரசியல் கட்சிகள் சாராத பொதுநிலையில் இருப்பவர்கள் உள்வாங்கப்பட்டு அதுக்கென்று ஒரு வடக்கு கிழக்கு நினைவேந்தல் கட்டமைப்பு, அது மே 18 இருக்கட்டும், இல்லை அன்னபூதி அம்மாவினுடைய நினைவு தினமாக இருக்கட்டும், மாவீரர் நாளாக இருக்கட்டும், இல்லை தியாகதீபம் திலீபனுடைய நினைவு நாளாக இருக்கட்டும், இல்லை தளபதி கிட்டுவருடைய நினைவு நாளாக இருக்கட்டும், இல்லை பன்னிரு வேங்கைகளுடைய நினைவு நாளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், இல்லை எங்களுடைய நாகர்கோவில் படுகொலையாக இருக்கட்டும், இல்லை நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலய படுகொலையாக இருக்கட்டும், இல்லை புதுக்குடியிருப்பு மந்துவில் படுகொலையாக இருக்கட்டும், இல்லை இன்னும் வடக்கு கிழக்கு முழுவதுமே இன்று இந்த ஒவ்வொரு நாட்காட்டியை கிழிக்கின்ற போது நாங்கள் ஒவ்வொரு நாளும் ராசி பலனை பார்ப்பதை போல ஒவ்வொரு எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய ராசி பலன் ஒவ்வொரு நாட்காட்டியை கிழிக்கின்ற போது அங்கு ரத்தம் சரிந்த வரலாறு தான் ஒவ்வொரு நாட்காட்டியிலும் கிழிக்கப்படுகின்றது. ஆகவே அந்த கிழிக்கப்படுகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் எங்களுடைய இரத்த சரித்திரம் என்பது பதியமாகி இருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த விடயங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய நினைவு நாட்களாக இருக்கட்டும், இல்லை எங்களுடைய இனப்படுகொலை சார்ந்த எங்களுடைய அந்த நினைவேந்தல்களாக இருக்கட்டும், இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு குடைக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். அதெல்லாமே மாவட்ட ரீதியாக பிரதேச ரீதியாக அவை முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த நினைவேந்தல் விடயங்களை முன்னெடுக்கப்படுகின்ற போதுதான் அடுத்த தலைமுறையினருக்கு இந்த விடயங்களை நாங்கள் கடத்த முடியும். இல்லை என்று சொன்னால் நல்லிணக்க நாடகத்துக்குள்ளாக எங்களுடைய அடுத்த சந்ததியினர் தெற்கிழங்கையோடு மிக ஒரு நெருக்கமாக உறவை பேணிக்கொண்டு மாற்றம் என்கின்ற அந்த மாயக்குள்ளாக இவர்கள் கரைந்து போய்விடுவார்கள். ஆக இன்று நாகர்கோவில் படுகொலை எடுத்துக்கொண்டீர்களானால் இன்று அப்போதெல்லாம் நான் நினைக்கிறேன் அவர்கள் ஒரு 10 வயது 8, 10, 12, 13 வயசு உள்ள மாணவர்கள்லாம் அங்கே கொன்று குவிக்கப்பட்டார்கள். தியாகதீபன் திலீபன் அவர்களுடைய அந்த தியாக பயணம் 87ஆம் ஆண்டு தியாகதீபன் அவர்கள் உயிரிழந்தார். கிட்டத்தட்ட 8வது அவருடைய நினைவு நாள் தமிழர் தாயகமும் கடைபிடிக்கப்பட்ட போது 95ஆம் ஆண்டு நாகர்கோவில் பாடசாலையிலும் தியாகதீபன் திலீபன் அவர்களுடைய நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. அந்த இடத்திலே புக்காரா விமானத்தினால் மேற்கொள்ளப்பட்ட குண்டுவீச்சு தாக்குதலில் 22 மாணவிகள் அந்த இடத்திலே உடல் சிதறி பலியானார்கள். 60க்கும் மேற்பட்டவர்கள் அவயவங்களை இழந்து காயமடைந்தார். இன்று வரை அவர்கள் தங்களுடைய அந்த அங்க இழப்புகளை சீர் செய்ய முடியாத அளவுக்கு பெரும் நெருக்கடிகளோடு இன்று வரை பெரிய சவால்களுக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? ஒரு பாடசாலையிலே ஒரு கல்வி கற்றுக் கொண்டிருந்த போது இந்த அரசாங்கத்தினால் அவர்கள் திட்டமிட்ட வகையிலே அவர்கள் ஒரு படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆகவே இந்த நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் என்ன நடந்தது? அங்கே இடம்பெயர்ந்து வந்த மக்களே இந்த ஆலயங்களிலே பாதுகாப்பாக இருங்கள், அந்த இடங்களிலே நாங்கள் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டோம் என்ற அறிவிப்பை விடுத்தார்கள். அந்த அறிவிப்பின் நிமித்தமாக அங்கே சென்று தங்கியிருந்த போது அங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் கொண்டு வைக்கப்பட்டார்கள். அல்வாய் வேவில் இந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் என்ன நடந்தது? வடமராட்சி ஆபரேஷன் லிபரேஷன் இராணுவ நடவடிக்கையின் போது அங்கே இடம்பெயர்ந்து வந்த மக்கள் ஆலயங்களிலே தங்கியிருந்த அளவுகள் ஹெலிகாப்டர் விலங்குவான உறுதியூடாக துண்டு பிரசுரங்களை போட்டார்கள். நீங்கள் ஆலயங்களிலே சென்று இருங்கள், அங்கே உங்களுடைய அந்த இடங்கள் தாக்குதல் தவிர்ப்பு விலையமாக அறிவிக்கப்பட்டது. அதை நம்பி அந்த இடங்களிலே தங்கியிருந்த போது எரிகணை வீச்சினால் அங்கே நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த வேவிலந்த முத்துமாரியம்மன் ஆலயமே இரத்த சகதியாக மாறியது. அந்த ஆலயத்தினுடைய உள்பிரகாரம், அந்த கோயிலினுடைய உள்பிரகாரத்திலே நரவெளி கொடுக்கப்பட்டது. எங்களுடைய தமிழ் மக்களுடைய உதிரங்களால் அந்த ஆலயம் குருதியால் நனைந்தது. ஆக இப்படியான பல விடயங்கள் இதெல்லாம் இந்த கால தலைமுறையினருக்கு தெரியாது. இதையெல்லாம் செய்தது எதற்காக? இது தனியே சந்திரிகா அம்மையாரோ இல்லை அதுக்கு முற்பட்ட அரசாங்கமோ இல்லை ராஜபக்சேகளோ அவர்கள் தனிப்பட்ட விடயம் அல்ல. சிங்கள பௌத்த பேரணவாதம் என்கின்ற அந்த அரச இயந்திரத்தினுடைய அந்த ஆணி வேர் தான் இதனுடைய ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. ஆகவே அது மாறாத வரை நாங்கள் இந்த மாற்றங்களையுமே இலங்கை தீவிலே கொண்டு வர முடியாது. ஆகவே இதை எங்களுடைய சமகால தலைமுறையினர் நாங்கள் இதையெல்லாம் எங்களுடைய நினைவிலே நாங்கள் பதியமாக வைத்திருக்க வேண்டிய ஒன்று. இதையெல்லாம் மறந்து விட்டு இது எல்லாமே தெரியாமலே நாங்கள் இந்த விடயங்களை எல்லாம் கையாளுகின்ற போது நாங்கள் தெற்கிழங்கையினுடைய மாற்றம் என்கின்ற அந்த கோஷத்துக்குள்ளாக, அபிவிருத்தி என்ற கோஷத்துக்குள்ளாக, இல்லை நல்லிணக்கம் என்ற கோஷத்துக்குள்ளாகவே நாங்கள் இயல்பாக கரைந்து போகும் ஒரு ஆபத்து இருக்கின்றது. ஆக இந்த விடயங்களெல்லாம் நாங்கள் உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும். அப்போதான் நாங்கள் எச்சரிக்கையோடு நாங்கள் ஒரு பாதையிலே பயணிக்கின்ற போது அந்த பாதையிலே ஒரு எச்சரிக்கை இருக்கும். இது ஒரு வழுக்கும் பாதை, இல்லை இந்த இடத்திலே ஒரு அடுத்தடுத்து வளைவு வருகின்றது, ஆகவே இந்த பாதையிலே கவனமாக செல்ல வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்தல் பழகி வருகின்ற போதுதான் நாங்கள் முன்னே சென்றவர்களுடைய அனுபவத்தின் பிரகாரம் அங்கே எச்சரிக்கை குறியீடுகள் வைக்கப்படுகின்ற போது பின்னே வருபவர்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் அங்கே போய் அந்த பள்ளத்தாக்கிலே விழுந்து நாங்கள் பெரிய ஒரு இழப்பை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். அவ்வாறான ஒரு வீதியிலே பயணிக்கின்ற போது ஒரு ஆபத்து அந்த
எச்சரிக்கை குறியீடுகள் எங்களை வழிநடத்துவதை போன்று எங்களுடைய அந்த விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்கின்ற போது இந்த நினைவேந்தல்களும் இந்த இன அழிப்பு தொடர்பான வரலாறும் எங்களுடைய அடுத்த கால தலைமுறையினருக்கு உயிர்ப்போடு கடத்தப்படுகின்ற போதுதான் நாங்களும் அவ்வாறான அந்த எச்சரிக்கை ஒரு குறிகாட்டியலாகத்தான் இந்த விடயங்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும். ஆக இது ஒரு பொதுவாக இன்று பாருங்கள், என்ற ஒரு அரசியல் தரப்பினர் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னே எடுத்துக்கொண்டால் தியாகதீபம் திலீபன் அவர்கள் 87ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி உயிர் நீத்ததற்கு பிற்பாடுதான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்றது. அதற்கு பின்னர் அந்த 13வது திருத்த சட்டம் என்கின்ற விடயமே வருகின்றது. ஆனால் இன்று அண்மை காலமாக இவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? 13வது திருத்த சட்டத்தை எதிர்த்து உண்ணா நோன்பிலிருந்து உயிர் நீத்த தியாகதீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு 13 ஆதரிப்பவர்களுக்கு அருகதை இல்லை. 13 ஆதரிப்பவர்கள் எவருமே தியாகதீபம் திலீபனுடைய நினைவேந்தலுக்கு வரக்கூடாது, அவர்களை விடமாட்டோம் என்பதாக அவர்கள் ஒரு புதிய ஒரு வரலாறை புனைய முற்படுகின்றார்கள். ஒரு வரலாற்று திரிவை கொண்டு வருகின்றார்கள். இது எங்கே கொண்டு போய் முடியும்? இப்படி அவர்கள் 13 எதிர்க்க வேண்டும். அதற்கு அவர்களிடம் நியாயமான காரணங்கள் இல்லை. ஆகவே திலீபனை துணை கலைக்கின்றார்கள். தங்களுடைய 13 எதிர்ப்பு அரசியலை வலுப்படுத்துவதற்கு தியாகதீபன் திலீபன் அவருடைய தியாக பயணத்தை துணை கலைக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இது ஒரு அரசியல் தரப்பு கையாளுகின்ற காரணத்தினால் அவர் தங்களுடைய சுயநல காரணத்துக்காக நம்முடைய தியாகதீபன் திலீபன் அவர்களுடைய ஒப்பற்ற அந்த தியாக பயணத்தை அவர்கள் மடைமாற்றுகின்றார்கள். இது ஒரு காக்காவை போன்று ஒரு விடுதலை போராட்டத்தில் எந்தவித ஒரு சமரசமும் இல்லாமல் இன்று வரை அவர் ஒரு மிக நேர்த்தியாக அந்த விடயத்தோடு பயணித்து வருகின்ற ஒருவர் அப்படியானவர்கள் அது வழிநடத்தப்படுமாக இருந்தால் இந்த அவலங்களை நாங்கள் தடுக்க முடியும். ஆகவே இந்த நினைவேந்தல்கள் வருடம் இந்த சர்ச்சைகள் முடிவு கொண்டு வருவாங்க. உண்மையில காக்காண்ணாவுக்கும் இதுக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. எப்படி விடயம் நடைபெற்றவுடன் ஒரு ஊடக சந்திப்பிலே கண்கலங்க கண்ணீர் மல்க இந்த விடயங்களை எல்லாம் வேதனையோடு பதிவு செய்கின்ற நிலைமை எதனால் வந்தது? எத்தனையோ தடவை காக்காண்ணா அவர்களை நோக்கி அழைப்புகள் விடுக்கப்பட்டது. இது நாங்கள் வானொலி ஊடாக மட்டுமல்ல, நேரடியாகவும் பல தரப்பினரால் காக்காண்ணா அவரை பொறுப்பெடுக்கிறார். உண்மையில் அவர் தன்னுடைய தயக்கம் விடுத்து அவர் உடனடியாக இந்த 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 முறையாவது இப்ப இந்த நொடிப்பொழுதிலாவது அவர் அந்த நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். அவருக்கு நம்பிக்கையாக நேர்மையாக இருக்கக்கூடிய பலர் இருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கிலே. அவர்களை ஒருங்கிணைத்து இந்த நினைவேந்தல் கட்டமைப்பு உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும். இதை விட்டு நாங்கள் வருடம் ஊடக சந்திப்பை நடத்தி நாங்கள் கண்ணீர் சிந்தி வேதனைப்படுவதனால் இந்த விடயங்களை மாற்றிவிட முடியாது. அது காக்காண்ணாவுக்கு நன்றாகவே தெரியும். என்று மயிலே இறகு போடான்றா போடாது. சில வேளை அது புடுங்கித்தான் ஆக வேண்டும்னா புடுங்கித்தான் ஆக வேண்டும். அப்படிதான் எங்களுடைய விடுதலை போராட்டம் தமிழ் இளைஞருடைய கைகளில் ஆயுதங்கள் திணிக்கப்பட்டது. அதே போன்ற ஒரு நிலைமை தான். அவ்வாறான ஒரு திணிக்கப்பட்ட விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு நீண்ட நெடிய காலம் பயணித்தவர் காக்காண்ணா அவர்கள். ஆகவே அந்த வரலாற்று பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் இந்த நினைவேந்தல் விடயத்திலும் அவர் ஒரு முன்மாதிரியாக அவர் இந்த நினைவேந்தல் கட்டமைப்பை முன்னின்று அவர் தலைமை பொறுப்பென்றால் அவர் தலைமைக்கு ஆசைப்பட வேண்டும். அவர் முதலிலே ஒரு சரியான கட்டமைப்பை உருவாக்கி உரியவர்களிடம் கையளித்து யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த நினைவேந்தல் கட்டமைப்பு என்பது சீராக முன்கொண்டு செல்லும் என்கின்ற நிலையை உறுதிப்படுத்திவிட்டு அவர் வேணும் என்று சொன்னால் அவர் பின்னிருந்து ஒரு ஆலோசகராக இருந்து அந்த விடயங்களை வழிநடத்த முடியும். ஆனால் முதலிலே ஒரு சில வருடங்கள் அதை கட்டுக்கோப்பாக அதை கொண்டு செல்வதற்கு காக்காண்ணா போன்ற ஒருவர் வேணும். இதை நிலத்திலும் புலத்திலும் இருப்பவர்கள் மேலும் ஊக்கப்படுத்த வேண்டும். அவரோடு நேரடியாக தொடர்புபட்டு அதனுடைய அவசியத்தை வலியுறுத்தி உடனடியாக நீங்கள் வாருங்கள், நீங்கள் முன்னுக்கு நில்லுங்க, நாங்கள் இன்று செய்கின்றோம் என்பதாக இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் வர வேண்டும். என்றால் நாங்கள் இழந்த இழப்புகள் சிந்திய குருதி கொஞ்ச நஞ்சமல்ல. இது இன்று அரசியல் இருக்கைகளுக்காக பதவிகளுக்காக லாப நட்ட கணக்கு போடுபவர்களினால் நிச்சயமாக அது உணர முடியாது. நாங்கள் சாதாரண விடயம் அல்ல. ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களுடைய ஒரு மணித்துளியை எங்களுடைய பொது விடயத்துக்காக நாங்கள் ஒதுக்குவது என்பதே பெரிய சவாலான விடயமாக இருக்கின்றது. நாங்கள் அதிலேயே நாங்கள் லாப நட்ட கணக்கு பார்க்கின்றோம். ஆனால் இன்று எங்களுடைய 40,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் என்று அவர்கள் தங்களுடைய ஒரு ஈடு இணையற்ற தங்களுடைய உயிரை அவர்கள் தியாகம் செய்திருக்கின்றார்கள். அதுவும் சாதாரண விடயமல்ல. என்று எத்தனையோ ஆயிரக்கணக்கான கரும்புலிகள் தியாகதீபம் திலீபன் அவர்களை போன்று ஒரு இதெல்லாம் சாதாரண விடயமல்ல. ஒரு மரணத்தை அணுவாக ரசித்து அதை இனத்துக்காக தான் ஏற்றுக்கொள்கின்ற அந்த நிலைமை என்பது யாரோடும் நாங்கள் எதையுமே ஒப்பிட்டு விட முடியாது. அப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் இன்று நாங்கள் எங்களுடைய பதவிகளுக்காகவும் எங்களுடைய அந்த கதிரைகளுக்காகவும் நாங்கள் அதை அடமானம் வைத்து அதை நாங்கள் மடைமாற்றுகின்றோம் என்று சொன்னால் இதைவிட கேவலம் வேறு ஒன்றுமில்லை. உண்மையிலே அந்த இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு இனத்துக்காக உண்மையிலே நான் இந்த இடத்துல அந்த கருத்தை கூறுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன். பருத்தித்துறை வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளர் தியாகதீபன் திலீபன் அவர்களுடைய அதாவது அந்த நல்லூர்ல இருக்கின்ற அந்த ஆவண காட்சியகத்துக்கு சென்று திரும்பியதுக்கு பிற்பாடு என்னோடு உரையாடுகின்ற போது கூறினார், தான் அந்த குறிப்பு புத்தகத்திலே ஒன்றை எழுதி விட்டு வந்தேன். திலீபன் அண்ணா, நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய உயிரை தியாகம் செய்து விட்டீர்கள் என்று நான் இப்போது சிந்திக்கின்றேன். நீங்கள் இருந்திருக்க வேண்டும். இன்று உங்களுடைய தியாகங்களை வைத்து இந்த மாணவர்களுடைய தியாகங்களை வைத்து இங்கே நடைபெறுகின்ற விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற போது நீங்கள் அநியாயமாக உங்களுடைய உயிரை
தியாகம் செய்து விட்டீர்கள் என்று சிந்திக்க தோன்றுகின்றது என்று நான் அதில் எழுதிவிட்டு வந்தேன் என்று கூறினார். அதுதான் உண்மை. உண்மையிலே நாங்கள் அவர்களெல்லாம் இருந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் என்ன நம்பிக்கையில சென்றார்கள்? அடுத்து வருபவர்கள் தங்களுடைய விடுதலை கனவை எங்களுடைய தோள்களில் சுமப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் ஒவ்வொரு போராளியும் மாவீரரானார். ஓ மரணித்த வீரனே, அந்த பாட்டு இந்த தியாதீபன் திலீபன் உள்ளிட்ட பெரும்பாலானவருடைய மானசீகமாத்துக்கு விருப்பமான ஒரு பாடல் அது. ஓ மரணித்த வீரனே, உன் சீருடைகளை எனக்குத்தா, உன் பாதணிகளை எனக்குத்தா. என்ன அந்த ஒரு 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 ஓ மரணித்த ஒரு மாவீரனானவனுடைய அந்த அவனுடைய அத்தனை அணிகலன்களும் இன்னொரு போராளியாக உருவாகுபவனுக்கான ஒரு அணிகலன்களாக மாறுகின்றது. ஆகவே ஒருவர் மாவீரர் ஆகின்ற போது அவர் அந்த உயிரோடு இருக்கின்றவரை அவர் சுமந்த அந்த லட்சியம் இன்னொரு போராளியுடைய தோள்களுக்கு கடத்தப்படுகின்றது. அவர்கள் அந்த போகின்ற போது என்ன நம்பிக்கை, ஒவ்வொருவரும் என்ன சொல்லுகின்றார்கள்? ஒவ்வொரு கரும்புலி மாவீரன் விடைபெறுகின்ற போது அன்னையும் இயக்கத்தையும் மக்களையும் கவனமா பார்த்து கொள்ளுங்க, கைவிட்டுறாதீங்க, இதான் அவங்களோட வார்த்தை. அவங்க அதைத்தான் கேட்டவங்க. ஏன்னா அண்ணன் இருந்தா தான் எங்களோட போராட்டம் சரியா இருக்கும், எங்களோட மக்களுக்கான விடுதலை கிடைக்கும். அதை அவங்க நம்பினாங்க. சத்தியமான வார்த்தை. ஒவ்வொரு கரும்புலிகளும் செல்கின்ற போது தங்களுடைய சக போராளி நண்பர்களுடைய அவர் கூறிவிடும், அன்னையை கைவிட்டுறாதீங்க, அன்னையை காப்பாத்துங்க, இதான் அவங்க சொல்லிட்டு போன முடியும். அந்த தெய்வத்தை காப்பாற்றுறது கூட எங்களோட இனத்தை காப்பாத்தல, உங்களோட விடுதலை போராட்டத்தை காப்பாத்தல அவங்களோட இது. ஒவ்வொரு என்ன நம்பினாங்க. இப்ப அது என்ன, நான் இருக்கிறவரை அதை காப்பாத்தினேன், நீங்களும் அதை காப்பாத்துங்க என்றால் அவங்க அந்த நம்பிக்கையுடன் ஒவ்வொருத்தரும் போய் வீரச்சாவடைகிறாங்க. அந்த தியாகங்களை நாங்கள் யாரும் எங்க கொண்டு போய் நாங்கள் ஒப்பிட முடியும்? இன்றைக்கு அது எப்படி இன்றைக்கு இந்த அரசியல் சாக்கடைகளை வந்து நிக்குது அந்த தியாகம்? இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? காக்காண்டா ஒன்று அந்த தியாகத்தோடு சேர்ந்து அந்த எத்தனையோ தியாக மறவர்களுடைய அவர்கள் கண்ணுக்கு முன்னாலே அவர்களுடைய லட்சிய கனவுகள் அவங்க எத்தனை பேர் கைகளிலேயே அந்த இறுதி மூச்சு இழந்திருப்பினர். அவைகளுக்கு அந்த பொறுப்பு இருக்கு நிச்சயமா. ஆக புலத்திலும் எத்தனையோ பேர் இருப்பினோம். இந்த புலத்தில் எத்தனையோ பேர்ன்றது வேறு விதமான நிலப்பாடுகளோட இருக்கிறோம். இப்படியான நாங்கள் சொல்கின்ற அந்த வரலாற்றோடு நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் தங்களுடைய அந்த குறுகிய அந்த நிகழ்ச்சி நிரல் வட்டங்களை எல்லாம் விட்டு அப்படியான ஒரு பரந்துபட்ட நிலப்பாட்டுகள் எல்லாரும் வரணும். அப்படி எல்லாருமே வெளியில வந்து இந்த விடயங்களை பொறுப்படுக்க இப்படியான இந்த தற்குறித்தனமான அரசியலை நாங்கள் இல்லாம செய்ய முடியும். இது இந்த அரசியலுக்கான படிப்பினை அல்ல. எங்களுடைய மாவீரர்கள், எங்களுடைய தியாகம், அந்த மாவீரர் ஆகின்ற போது ஒவ்வொரு மாவீரர்களும் அந்த நம்பிக்கை. இந்த தியாகதீபன் திலீபன் இந்த 1987 செப்டம்பர் மாதம் 26 அவர் அந்த தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய தமிழீழ மாவீரர் பட்டியலில் வந்து 650 பேர் மாவீரர்களாக இருந்தார்கள் அந்த லட்சிய பயணத்திலே. அவ சொல்கின்றார், ஒருவேளை நான் இந்த போராட்டத்துல நான் லட்சியம் ஈடுறாமல் நான் சாவடைந்தால் கூட 651வது மாவீரராக விண்ணுலகத்தில் இருந்து மலரப்போகின்ற தமிழீழத்தை நான் பார்ப்பேன். பாருங்க என்ன நம்பிக்கை. இதுக்கு பின்னுக்கு தரையட்டு போகும், இதை அப்படியே விட்டுருவாங்க என்ற அந்த கதைக்கு இடம் இல்லை. நான் 650 பேர் எனக்கு முன் வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். நான் 651வது ஆளாக நான் விண்ணுலகில் இருந்து கொண்டு வளரப்போகின்ற தமிழீழத்தை பார்ப்பேன். மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், சுதந்திர தமிழீழம் மலரட்டும் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார். இன்று 45,000க்கும் மேற்பட்டவர்களை நாங்கள் கொடுத்து விட்டோம். அந்த 45,000 பேர் திலீபனாவை போன்ற ஒவ்வொரு மாவீரரும் ஒவ்வொரு கரும்புலியும் அந்த நம்பிக்கையோடு அந்த களத்திலே வீரச்சாவை தழுவி கொண்டார்கள். ஆகவே அந்த கனவை நாங்கள் எங்களுடைய நாங்கள் இருக்கிற ஒவ்வொருடைய தோள்களிலும் அந்த கனவு சுமத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது வெறுமனே நாங்கள் அந்த கனவு சுமக்கின்ற போது அவர்களுடைய தியாகத்தையும் அவர்களுடைய அந்த உன்னதத்தையும் அதை காப்பாற்றுவது எங்களுடைய பிரதான கடப்பாடாக இருக்கின்றது. ஆகவே அந்த பொது நினைவேந்தல் கட்டமைப்பு என்பது உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும். அது வடக்கு கிழக்கு தழுவியதாக உருவாக்கப்பட்டு அது எழுச்சி நிகழ்வுகளாக இருக்கட்டும், இல்லை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை போன்று படுகொலை நினைவேந்தல்களாக இருக்கட்டும், அனைத்துமே ஒரு குடைக்குள் கொண்டு வரப்பட்டு ஒழுங்குமுறையில உடனடியாக அது கொண்டு வரப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவருமே என்று அதற்கு பொறுப்பாளிகளாக நாங்களும் அதற்கு காரணமானவர்களாகத்தான் இருப்போம் என்பதை ஒருவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னிடத்தில் பொறுப்போடு கூறிக்கொள்ள கடமைப்படும். இவ்வளவு வேதனையாக இருக்கிறது இந்த விடயத்தை. அதாவது தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வேணும், மண்ணை பாதுகாக்க வேண்டும், ஒரு நாடு இரு தேசம், இவையெல்லாம் கூறுகின்ற நேரத்தில் தமிழ் மக்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்தவரை வைத்து இப்படியெல்லாம் செய்கிறார்கள். அப்பொழுது கூறினார்கள், தியாகதீபன் திலீபன் இவ்வளவு நாளும் இருந்து இறந்ததை நாங்கள் எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது, அவருடைய 5 அம்ச கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றியாக வேண்டும் என்று. இதுவரையில் எத்தனை அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது? அதை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் என்ன ஈடுபட்டிருக்கின்றது? வெறுமனவே கூறுகிறார்கள், பார்த்தீபன் பசியோடு இருக்கிறான், பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். நல்லாத்தான் இருக்குது கேட்க. ஆனால் இது தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு பெறுமா? அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையுமா? பாருங்கள், செம்மணியில் அந்த எலும்புக்கூடுகள் இப்பொழுது பேச வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றது. இதேபோல்தான். ஆனால் அநியாயம் செய்பவர்கள்
விதமான செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் நிச்சயமாக அனுபவித்துத்தான் ஆவார்கள் என்பதை அவர்கள் கூறியதை நாங்கள் கண்முன்னே பலர் அதை எதிர்கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் என்னால் கூற முடியும். ராமேந்திரன், ஒவ்வொரு ஆண்டும் 3 அல்லது 4 தடவை இறந்தவர்களை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி தூங்குகிறார்கள் என்று தான் நான் எப்பொழுதுமே யோசித்து பார்ப்பேன். நாங்கள் எல்லா நாடுகளையும் குறை கூறுகிறோம், ஒவ்வொருவர் எடுக்கின்ற முயற்சிகளை குறை கூறுகிறோம். ஆனால் இங்கே அடிப்படை விடயங்களை கூட சரியாக தமிழ் தரப்பினரால் சரியாக செயல்படுத்த முடியவில்லை என்றால் யாருடைய பொறுப்பு? இதைத்தான் என்னால் கூற முடியும். நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தியாகதீபன் திலீபன் அவர்களுடைய 38வது ஆண்டு நினைவேந்தல் தமிழர் தாயகத்தில் எவ்வாறு இடம்பெற்ற என்ற விடயங்களையும், இனி இந்த வருடம் ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, அந்த உன்னதமான தியாகத்தை வீணடிக்கும் வகையில் தான் இவர்களுடைய அந்த நடத்தைகள் இருப்பதை நீங்கள் மிகவும் தெளிவாக கூறினீர்கள். இதை எவ்வாறு ஒழுங்கமைக்க வேண்டும் என்ற விடயத்தையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்பவர் நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி. நிச்சயமாக எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.